அவருடைய சஜஷன் என்ன? கர்த்தருடைய விருப்பம் என்ன? நீ பலியா மாறணும். என்ன பலியா மாறணும்? ஸ்தோத்திர பலியா மாறணும். ஜபத்தின் பலியா நீ மாறணும். பலியா மாறும்போது தான் கர்த்தருடைய கிரியை செய்வாராக. அதையா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி பலியை பத்தி பேசுறோம், பலி பத்தி தியானிக்கிறோம். நீ பலியா மாறு. பலி என்றால் சாக்ரிஃபைஸ், தியாகம், ஒப்படைத்தல். பலிக்கு பல பெயர் இருக்குது பைபிள்ல. பலி என்ற வார்த்தைக்கு ஒப்படைத்தல், பலி என்ற வார்த்தைக்கு தீர்மானம், பலி என்ற வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது கர்த்தர். பல காரியம் இருக்கு. அதை சொல்லுங்க. ஒரு ஆட்கள் பலி கர்த்தர் சொல்லுக்கு தன்னை ஒப்படைக்குது. அப்ப நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் தேர்ச்சி பெற்று கிறிஸ்து போல மாறணும்னு சொன்னா பலியாக மாற வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன? கர்த்தருடைய பெரிய நோக்கம் என்ன? அன்பு தேவச்சனமே பலி காணிக்கை விரும்புவது கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் என்ன விரும்புறாரு? நீ பலியா மாறணும், நீ காணிக்கையா மாறணும். கர்த்தர் சொல்றோம். அப்புறம் கர்த்தர் கிரியை செய்வாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் சரியா தடுமாற்றம் ஏற்படுகிறது? பலியா இன்னும் மாறல. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பாட்டு பாடணும், பாட்டு தியானிக்கணும், எல்லாம் செய்யறோம். நீ பலியா மாற்றப்பட்டிருக்கிறியா? நீ பலியா மாறும்போதுதான் ஒரு 1000 பிரச்சனை வரும். கர்த்தரை பலப்படுத்திக் கொண்டு வருவாரு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். பலியானது உன்னை திட்டுவாங்க, உன்னை பேசுவாங்க, உன்னை குறை சொல்லுவாங்க. நீ தாயோட தான் பலியா மாற முடியும். தொட்டாசிரியா இருந்தா நீ வெட்கப்பட்டு போடுவேன். தொட்டாசிரியா இருந்தா நீ விடுதப்படுவேன். தொட்டாசிரியா இருந்தா வாழ்க்கை கட்டுப்படும். பல மக்கள் இயேசு பலியா மாறினாருன்னா தன்னை ஒப்படைத்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம். பலியை ஒப்படைச்சாரு. இதா கேட்கிறாரு, முதல்ல புறப்பட்டு போறியோம், புறப்பட்டு போறான்னு பலியை ஒப்படைத்தார். இயேசு தீர்மானிச்சாங்க பலியை ஒப்படைத்த. கர்த்தர் சின்ன பலியாது, அவர் ஏற்ற பலி. கர்த்தரை ஸ்தோத்திரம். அடிக்க வந்தாங்க, ஒப்பு கொடுத்தாரு. திட்ட வந்தாங்க, ஒப்பு கொடுத்தாரு. காரை துப்புறாங்க, ஒப்பு கொடுத்தாரு. அடிச்சாங்க, ஒப்பு கொடுத்தாரு. சிலுவை கொண்டு போனாங்க, ஒப்பு கொடுத்தாரு. தப்பான வார்த்தை பேசினாங்க, இயேசு ஒப்பு கொடுத்தாரு. இதான் பலியினுடைய அடிப்படை தன்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலியா மாறணும்னு சொன்னா ஒரு சிந்தையை ஒப்படைக்கணும், ஒரு சரித்தை ஒப்படைக்கணும், ஒரு நாவை ஒப்படைக்கணும், கண்களை ஒப்படைக்கணும், ஆத்மா ஒப்படைக்கணும். இதுதான் பலி. அதை சொல்லுங்க பார்க்கலாம். தகன பலி. கர்த்தரை ஸ்தோத்திரம். பலியாகி மாறும்போதுதான் கர்த்தருடைய தீர்மானத்தை மாற்றுவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அதை சொல்லுங்க. 40 நாள் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் பலியை விரும்பல, காணிக்க விரும்பல. கர்த்தர் பலியாக வாழ்க்கை விரும்புகிறாரு. எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எப்படி ஜீவித்து கொண்டு இருக்கிறேன், எப்படி கர்த்தர் பிரியமா இருக்கிறேன், உன் பேச்சு எப்படி இருக்கு, உன் நடக்க எப்படி எல்லாம் கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறாரு. நீ பலியா இருந்தா வந்த சமுத்திர ஆராய்ச்சி ஓடி வருவேன், கர்த்தரை தேடி வருவேன். காரணம் சொல்ல மாட்டேன், கர்த்தரை பற்றி கொண்டு இருப்பேன். தேவ சமுத்திர காத்திருப்பேன், வார்த்தைக்கு காத்திருப்பேன், அபிஷேகத்தை காத்திருப்பேன். பலியா இல்லாதா விழுந்து கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏற்படுகிற காரியம் என்ன? பலியாக மாற வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. மனவாட்டியா மாறுபோற உனக்குள்ள பலியின் தன்மை இருக்கிறதா? அதை வெட்டுவாங்க, பலியை குத்துவாங்க. ஒரு ஆட்டை கழுத்தை வெட்டுவாங்க, ஒரு ஆட்டை வைத்து வெட்டுவாங்க. ஆனா ஆடு சைலண்டா இருக்குது. இது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இயேசு கொண்டு போகும்போது திருப்பி ஒரு வார்த்தை பேசல, வார்த்தை சொல்லல. சொல்லுங்க வாய்க்கு ஆட்டு நடக்கிறது பண்ண கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையோட சிலவங்க பதட்டம் அடைகிறோம், கோபப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம், பலப்படுகிறோம். ஏன்னா பலியா இன்னும் மாறல. கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம சில வேளை பதட்டமா பேசுகிறோம், கர்த்தர் செய்யலையே, கர்த்தர் பண்ணலையே. ஏன்னா பலியா இன்னும் மாறல. நீ பலியா மாறும்போது உங்க வார்த்தைகள் தடுமாற்றம் வராது, தெளிவுள்ள வார்த்தைகள் பெறப்பட்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்கும்போது கர்த்தருடைய காணிக்கை கேட்கல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, கர்த்தர் சொத்தை கேட்கல. நீ பலியா மாறுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வெளிச்சம் இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் வெட்புறா? இன்னும் பலியா மாறல. சுய என்ன சாகல, மாம்சி என்ன சாகல. கர்த்தருடைய சித்தம் என்ன? உங்களுக்கு மிக முக்கியமான காரியம் என்ன? நீ பலியாக மாற வேண்டும். ஆண்டவர் அடிக்க ஒப்பு கொடுப்பார். ஆண்டவரே திட்ட ஒப்பு கொடுப்பாரு. நீ சகித்துக் கொண்டு இருந்தால் தான் பலியாய் மாற முடியும். உண்மையான சத்தியம். எத்தனை ராமன் சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு என்னை தொட்டுட்டாங்க, என்னை கிள்ளிட்டாங்க, என்னை பேசினாங்க, யோசிக்கிறேன். நீ பலியா மாறல, இன்னும் சாகல, இன்னும் ஒப்பு கொடுக்க
பேர் கிறிஸ்தவனா இருக்கிறோம், பைபிள் உட்காந்துக்கிறோம், தோத்திரம் ஒரு அலையிலே சொல்றோம். ஆனா நம்ம டச் பண்ணி பாருங்க, கூச்சுப்பீங்க. ஏன்னா இன்னும் பலியாங்க மாறல. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பலியா மாறும்போது கத்தர் திட்ட வைப்பாரு, அசிங்கப்பட வைப்பாரு. அவர்களுடைய எல்லாம் சகித்து ஒழுப்பு தான் பலியாய் உழப்படுது, வாசனை பேச ஆரம்பிக்கும். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். எபேசியர் 5:1 முதல் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீக்கிரம் வாசிக்க. எபேசியர் 5 அதிகாரம் வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல, நீங்க எதிர கட்ட கவனிங்க, பிரியமான பிள்ளைகளைப் போல பின்பற்றுவர்களாகி, வெளிச்சு கொடுங்க, கிறிஸ்து நமக்காக. மற்ற சாமிக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. அலையில சொல்லுங்க, எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பழிவான சாமியார் உலகத்தில் இயேசு அந்த பழியை கொடுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம். பலியா கொடுத்தாரு. ஆதலால் வாசிக்கலாம், சுகந்த வாசனையான காணிக்கையாகவும். இயேசு முன்னோடியா இருக்கிறார். இயேசு நம்ம வழிகாட்டியா இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் இயேசு எல்லாத்துமா இருக்கிறாரு. அவர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ டு ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த வசனம் வாசிக்கிறோம். அவர் எப்படி வாழ்ந்தாரா? இயேசு எப்படி இருந்தாரா? உலகத்தை படைத்த எம்பெருமான், சர்வவல்லமையுள்ள ஆண்டவர், ஆல்மைட்டி காட் சோதிக்கப்பட்டார். விசுவாசமாக சோதிக்கப்பட்டார், மக்களால் சோதிக்கப்பட்டார், அரசாங்கத்தால் சோதிக்கப்பட்டார், சட்டமூலமாய் சோதிக்கப்பட்டார். எல்லாரும் ஜெயிச்சு வெளியே வந்தார். கர்த்தரை சொந்தம். சட்டத்தை மீறினாரா? சட்டத்தை மீறல. கேள்வி கேட்கிற நியாயப்பிரமாணம் சொல்லுதே செய்தி ஆண்டவர் கேட்கிறாங்க. நிறைய சொல்லுங்க. ஒன்று மிஸ் பண்ணது. சட்டத்தில் சோதிக்கப்பட்ட கத்தை, அப்ப சோதிக்கப்பட்ட ஆண்டவர் இங்கிருந்து மனசுல மாற்றிக்கொள்ளவே இல்லை. பிதாசத்தை நிறைவேற்றி முடிச்சார். பிதாவுக்கு பலியாக மாறிவிட்டார். அதை வசனம் வாசிக்கிறோம். சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும். ஒன் செகண்ட் நிறுத்தி வாசிங்க. பலியாகவும், அதான் பாயிண்ட். பலியா மாறணும். Praise the Lord. Praise the Lord. பலியா மாறாத வரைக்கும் நமக்கு வாசனை வீசாது. கிறிஸ்து மகிமை வீசாது. ஏதோ பேருக்கு வந்து போகலாம். ஆண்டவருக்கு மகிமை. பலியா மாற வீட்டில் உட்கார மாட்ட ஓடி வருவாங்க. சாமி தேவசமத்தில் கத்தை தேடி ஓடி வருவாங்க. பலியை என்னைக்கு நீ மாறினா நல்ல கிறிஸ்தவா வாழ முடியும். என்னோட நீ என்னை சேர்த்து கத்தை பேசுறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பலியா இயேசு மாற்றப்பட்டார். பலியா மாறினால்தான் உலகம் போது இயேசு இருந்துச்சு. எங்கப்பா ஜீசஸ் தான் ஒரே தெய்வம். இயேசு கிறிஸ்து மட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட பலியாக மாற கொடுப்பீங்கன்னா அதே பாட்டு பாடுவோம். பலியா காணிக்கான்னு சொல்லி. பட் நோ சேஞ்ச் அவர் லைஃப். எல்லாம் அப்படியே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் சபைக்கு வருது கிடையாது. அதுல மாற்றம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் எல்லாமே கர்த்தருக்கு நம்ம என்ன பலியா மாறுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் சர்வீஸ், 2 நாள் சர்வீஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஏன்? சாத்தம் இழுக்கிறாங்க. கர்த்தர் சோதனை உண்டாக்கினே இருக்கிறோம். சோதனை உண்டாக்குற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் வாசிக்கிறோம். பலியாக காணிக்க இயேசு மாற்றப்பட்டார். பிதாவுக்கு உண்டாக்க கர்த்தர் முன்மாதிரியா இருக்கிறார். அவர் மனுஷனா வாழ்ந்தார். அவருக்கு பசி உண்டாயிற்று, அவருக்கு தாகம் உண்டாயிற்று. சோதிக்கப்பட்டு கொண்டே இருந்த கடைசி வரைக்கும் அவர் இங்கே விழுந்து போகவே இல்லை. அல்லேலூயா. வேதப்பாரை சோதிக்கிறாங்க, பரிசேயர் சோதிக்கிறாங்க, சதுசேயர் சோதிக்கிறாங்க, உலக மக்கள் சோதிக்கிறாங்க. அவர் எங்கேயும் விழுந்து போகவே இல்லை. கரெக்டா ஒருத்த முடிச்சார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கடைசி இயேசுவா பிதாவோட மன்னி சொல்லிட்டு போயிட்டார். திருட்டு போற கர்த்தர் ஸ்தோத்திரம். மன்னிப்பவர் ஆண்டவர் தான் கிறிஸ்து இயேசு. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 99 ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரிசா தேசத்துல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டைன்ஸ் 2 பிள்ளைகள் 2 பேர் கிறிஸ்டியன் 3 பேர் சேர்ந்து ஜீப்ல போட்டிட்டாங்க. சொல்றாங்க ஒரிசா பட்டணத்துல. ஹalleluya. ஸ்டேட்ல 3 பேர் கருகி சாம்பல் ஆயிட்டாங்க. ஆஸ்திரேலியால வந்து ஊழியர் செய்வாங்க. ஒரிசா ஸ்டேட்டுக்கு கத்த சுத்தணும். ஆனா அங்க தேவனா என்ன பண்ண வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. கத்த சுத்தணும். ஜீப் போட்டு சுத்தணும் கொடுத்து அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கும்போது வைப்பு போட்டு கேட்டாங்களாம். 3 பேர் எரிச்சிட்டாங்களே, என்ன தண்டனை சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம்,
மன்னித்து விடுங்கள், பரவாயில்லை சொன்ன கர்த்தரை ஸ்தோத்திரம். மரண தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிப்பாங்க. கோர்ட் எதிர்பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் எதிர்பார்த்தாங்க. அப்ப அவங்க வைஃப் சொன்னாங்க, வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க முன்பு எரிச்சு கத்தரிட போயிட்டாங்க, பரவாயில்லை அவங்க தண்டனை கொடுக்குறாங்க கர்த்தரை ஸ்தோத்திரம். தானே ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரிசா என்ன பண்ணல, இன்னும் முன்னேறவே இல்லை. அடிக்கிட்டு போய் ஒரிசா ஏன் கர்த்தருடைய தீர்ப்பு பயங்கரமா இருக்கும். மனுஷன் மறக்கல, தேவனுடைய தீர்ப்பு பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க பார்க்கல. ஒரு 20 hours பயங்கரமான போய் கர்த்தரை ஸ்தோத்திரம். தேசம் இந்த ஸ்டேட் அவங்க போய் கர்த்தரை ஸ்தோத்திரம் நடந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பலியால் என்னைக்கு மாறியதான் உடம்பு கர்த்தர் வேறு பெரிய காரியம் செய்வார். சும்மா கர்த்தர் பயன்படுத்த மாட்டார் யாரையும். பலியாவான கர்த்தர் பயன்படுத்துவார். சத்தம் உடம்பு ஒழுக்கணும், ஜபத்துல உட்காரணும், கண்ணீர் விடணும், சாப்பாடு குறைக்கணும், தூக்கத்தை குறைச்சி எல்லாத்தையும் மாற்றம் தான் அந்த பலியை கொண்டு வருவார். கர்த்தரை சும்மா ஆண்டியாரை பயன்படுத்த மாட்டாரு. அதை சொல்லுங்க பார்க்கல. நாங்க நிக்கிறேன்னா நான் சொன்னது கத்து பயன்படுத்தாங்க. ஏற்ற பாடு கஷ்டம் கர்த்தரை ஸ்தோத்திரம். சிறு பயத்துல கர்த்தரை ஓடி படிச்சுங்க. பசங்க தலையில கொட்டுவாங்க, கார் துப்புவாங்க, திட்டுவாங்க, ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுவாங்க. எல்லாம் சகித்து கொள்ள முடியும் என்று வந்திருக்கிறேன். கர்த்தர் எந்த வைத்திருக்கிறாரு. அதான் பலியா வாழக்கூடிய வாழ்க்கை கர்த்தரை ஸ்தோத்திரம். சும்மா லேட்டா வந்தாலும் கோச்சிக்கிறீங்க, கேட்ட கோச்சிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனா பலியா மாறணும்னு சொன்னா பல இம்சப்படுத்துவாங்க. இம்சம் பண்ணாலும் சகித்து கொண்டு வாழ்வுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இயேசு பலியாக மாற்றப்பட்டார். செய்தி நிறைய பேர் கேட்க வாய்ப்பு இல்லாம முடிச்சுங்க. சொல்லுங்க பாருங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு சுயம் வேலை செய்தது. இல்லையா தான் காரியா அப்படி இல்லை, தேவன் பலியா மாறணும். வசனவாசம் பலியை காணிக்கிற விரும்புகிற ஆண்டவர். எதை விரும்புகிற ஆண்டவர்? வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிறார். எதற்கு பிரசங்கம், எதற்கு சபை, எதற்கு ஊழியம், எதற்கு பைபிள், எதற்கு ஜெபம், உன்னை சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு 66 புத்தகத்தை ஏன் கொடுத்தாரு? ஏன் பைபிள் கர்த்தர் சுத்தம் உன்னை சரியா மாத்துகிறோம். மாத்திரையே மாறலையே. அதே டைம், அதே ஸ்லோ, அதே சோர்வு, அதே சோம்பல் எல்லாமே இருக்கு. No more change. வருஷமா பிரசங்கிக்கிறோம், கட்சி வாங்க, டைம் வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றோம். அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். ஆட்டோ கடையில், ட்ரெயின் கடையில், பஸ் கடையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கு. காரணம் தான் தேவன் துக்கப்படுகிறார். வாழ்க்கையை உண்மை சரிப்படுத்தல வேண்டும். ஒன்றும் புடப்படப்படாது. நம்ம அதிலே பார்த்து உட்காந்து நம்ம வேலை குடும்பம் அதிலே பார்த்து தெய்வத்தோடு பாருங்க. அதாவது தெய்வம் துக்கப்படுறாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். அவங்க முக்கியப்படுத்தணும். ஆண்டருக்கு பயன்படுத்தலாம். சபையில் 5 to 7 6 வருஷம் வீட்டுக்கு போறாங்க. நம்ம 8 வயதுல கஷ்டப்படுற சபைக்கு வருது. ரொம்ப சோறு டயர்டா. ஆண்டவர் சொல்லே கர்த்தருடைய பயம் மட்டும் இல்லை. பலியா மாறல. நீ பலியா மாறி மூடி உட்காரிட்டு நீ இவ்வளவு உட்காந்துருவேன். கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இந்த புத்தியுமே வரல, இந்த யாரும் இந்த வரலக்காயே கர்த்தரை ஸ்தோத்திரம். நீங்க மேல வந்து அவங்க தூத்திரம் பண்ணி அப்புறம் ஜோம் பண்ணி அப்புறம் கூட தூங்குறது என்ன பிரயோஜனம்? What is this? பலியா மாறல. கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவன் துக்கப்படுறாருல்ல. எதுக்கு பிரசங்கம், எதுக்கு எதுக்கு ஆலயத்துக்கு சபை, உன்னை சீர்படுத்திக் கொள்வது சபை. கர்த்தரை ஸ்தோத்திரம். கடமைக்காக தேவன் பயன்படுத்த சபை. பலியை விரும்புகிற ஆண்டவரை காணிக்க விரும்பல. எதை விரும்புறீங்க? ஒரு வாழ்க்கை தேவன் விரும்புகிறார். இயேசு வாழ்ந்து காட்டினாரா? வாழ்ந்து காட்டார். 2 வருஷத்துல வாழ்ந்தார். ஊழிய பாதையில கரெக்டா வாழ்ந்து போனார். கர்த்தரை இங்கே ஸ்லிப்பாக எங்கே வழிகளை பிதாசத்தை வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் எல்லாரும் புகழ்ந்து பேசுறாரு. ஆண்டவரே நீ செய்வீங்க. அவர் சொன்ன நான் செய்ய பிதா செய்யறாரு. ஒரு பேர் வந்து பிதா செய்யறாரு. ஒரு கிறிஸ்துவ விடமாறான் பிதா செய்கிறாரு. அதனை மறைச்சு கொண்டே வந்த இதாங்க தேவனுடைய வல்லமை. ஏசப்பா தான் செய்யறாரு. அற்புதம். அவர்கிட்ட தொட்டு சுகமாக்குறாரு, எல்லாம் குணமாக்குறாரு. கர்த்தரை சொல்றாரு. ஆசீர்வாதம் நான் செய்யல, பிதா செய்யறாரு, பிதா செய்யறாரு. அப்போ விடப்பட்டனை மறைச்சு கொண்ட கர்த்தரை செஞ்சான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்ல சொல்லுங்க பாருங்க. விடப்பட்டனை பார்ப்பீங்க. கிறிஸ்துவ உலகத்துல வரார், செய்யறார், தொடுகிறார். தேவன் செய்யறாரு. சத்தமா சொல்லுங்க. அற்புதம் அவர் செய்யறாரு. ரட்சிப்பு அவர் கொடுக்கிறாரு. அவர் மனுஷன் பயன்படுத்துறாரு. எல்லாம் மகிமை ஆண்டவருக்கு தான். டிவியை திறந்து பாருங்க. வருகிறார், இது வருகிறார், அவர் செய்கிறார், அவர் போகிறார். தேவன் செய்கிறார் தான். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அவர் செய்யறாரு. யோசிக்க பரணி கூட சுகமாயிடுது, அந்த அவர் தான் செய்யறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? காய்கறி சுகமாயிடுது, அதை அவர் தான் செய்யறாரு. எத்தனை விசுவாசம்? எந்த கோயில் அற்புதம் யார் போட்ட அற்புதம் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ரொம்ப திருச்செந்தூர் போயிருந்தேன். அவர் மீட்டிங் முடிச்சுட்டு அந்த கோயிலுக்கு பெரிய மண்டப ஸ்தோத்திரம். அந்த கோயில் பக்கத்துல ஒரு மண் புத்து இருக்குது. பக்கத்துல கடலால வீசுது. கர்த்தரை ஸ்தோத்திரம். நிறைய தொட்டில் தோங்குதாங்க.
அன்னைக்கு என்ன தொட்டித்துவம் கேட்டேன். இல்லைங்க, சில பொருத்தம் பண்ணி போயிருப்பாங்க. தொட்டித்துவம் போன பரிசுனா நான் நிறைய செய்யறேன் சார். கோயிலுக்கு பத்திர ஸ்தோத்திரம் நிறைய சொல்லுங்க பாருங்க. சத்தத்தை உயர்த்தி எங்கே நடந்தாலும் அப்படி யார்தான் செய்யறாரு? ஆண்டவர் செய்யறாரு. ரொம்ப ஒத்துக்கிறீங்களா? வேற எந்த சாமி செய்ய முடியாது. சொல்லுங்க. அது முருகன் கோயில், காணி கோயில், வேளாங்கண்ணி எங்க அர்த்தம் யாருக்கு அர்த்தம் தான்? கர்த்தர் செய்யற அர்த்தம் தான். உங்களை ஒத்துக்கிறீங்களா? ஒரு குழந்தை பிறகுனா கூட கர்த்தர் செய்யற அர்த்தம் தான். சத்தமா சொல்லுங்க. எந்த கோயில் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை அந்த பிறகு வைக்கிறாரு, கர்த்தர் தான் செய்யறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வானத்தின் கீழே பூமிக்கு அற்பு செய்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு போனாங்க, 1000 தேங்காய் வச்சு எனக்கு குழந்தை பிறந்துச்சு. அல்ல, தேவனை பிறக்க வைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி வேளாங்கண்ணி போனாங்க, நல்லா ஆயிடுச்சுங்க. நாங்க அற்புதத்தை யார் செய்யறாரு? தேவன் தான் செய்யறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எந்த கோயிலுக்கு யாரும் கூப்பிட்டாலும் அற்புதம் தான் செய்யறாரு, தேவன் தான் செய்யறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. கடவுளே கூப்பிடுறான், சுகமாயிரம் தேவன் தான் செய்யறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எந்த கோயிலுக்கு யாரும் கூப்பிட்டாலும் அற்புதம் யார் தமிழகத்துல இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய முடியும். ஒரு குழந்தை பிறக்க வைக்கிறது அவர் தான், ஒரு உயிரை காப்பாற்றுறது அவர் தான், ஒரு விஷயம் சுகமாக்குறது அவர் தான், எல்லாம் அவர் தான் செய்யறாரு. எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. எந்த கோயிலுக்கு யாரை கூப்பிட்டாலும் யாரும் இறங்குறாரு, ஏசப்பா தான் இறங்குறாரு. சத்தமா சொல்லுங்க. படைச்சது அவர் தான், உருவாக்குறது அவர் தான், உயிரை கொடுத்தது அவர் தான், உயிருக்கு அப்புறம் அவர் தான், எல்லாம் ஆண்டவர் தான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி வாழ்வின் தோற்றம் அவர் தான், வாழ்வின் முடிவு அவர் தான், அவர் ஆதி அவர் அந்த எல்லாம் அவர் தான். கர்த்தர் சொல்வார், எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சத்தமா சொல்லுங்க. சொல்லுவார், அவரின்றி அணுவும் அசையா. அவர் யார்? இயேசுவா தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாம் சுத்தி பத்திரம் அவர் தான். அவர் அருட்பெரும் ஜோதி, அவர் பெரிய ஜோதி. கர்த்தர் எல்லாம் அவர் தான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி உற்சாகத்தோடு ஒருவன தேவன் யார்தான்? இயேசுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவரெல்லாம் வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரிய செய்கிறாரா? எங்க அற்புதம் தான் செய்யறாரு, தேவன் தான் செய்யறாரு. எந்த சாமி கூப்பிட்டாலும் இந்த சாமி கூப்பிட்டாலும் அற்புதம் யார்தான்? ஆண்டவர் தான். சொல்லுவாங்க, இல்லைங்க நான் சர்ச்சைக்கு இல்லைங்க, அங்க போனாங்க, எங்க போனாலும் சரி, இஸ்லாமிக் கோயிலா இருக்கட்டும், இந்து கோயிலா இருக்கட்டும், முஸ்லிம் கோயில், எந்த கோயில போனாலும் அற்புதத்தை தான் செய்யறாரு, ஆண்டவர் தான் செய்யறாரு. இடம் வேறு, பொருள் வேறு, சாமி வேறு, அற்புத தெய்வம் செய்யறாரு. இதான் உண்மை. ரொம்ப சொன்னாங்க, நான் வேளாங்கண்ணி போனையா, என் பொண்ணுக்கு 4 வருஷம் குழந்தை இருந்துச்சு, பெண் குழந்தை பிறந்திருக்கு. அங்க போயிட்டு என்ன பண்ண, எங்க போய் என்ன பண்ணாலும் அற்புதத்தை செய்ய முடியும், தேவன் தான் செய்ய முடியும். தேவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர். ரொம்ப ஒத்துக்கிறீங்களா? மேல போய் சொல்லுவோமா? கர்த்தர் கிரியை செய்வாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய மாறி கற்றுக்கொள்ளுங்க. வார்த்தை ரொம்ப சிறப்பா இருக்கும். சத்தமா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீ பலியா மாறும்போது நடக்கிற நிழல மக்கள் சுகமடைவாங்க, நிழல சுகமடைவாங்க. நீ தொட்டு செவிக்கிறே இல்லையோ, நடந்து போகிற மக்கள் நிழல சுகமடைவாங்க. உன் நிழல வல்லமை வெளிப்படும், உன் பாதுகாப்பு வெளிப்படும். ஏன் நீ மண்டபம் உட்கார்ந்து இருக்கிறீங்க? இன்னும் பலியா மாறல, இன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ணல, இன்னும் சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணல. ஃபர்ஸ்ட் போஸ்னார்ல அங்கே திராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 2 தீமோத்தேயு 4:6 வாசிக்க பார்க்கலாம். நான் படிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:6, 2 தீமோத்தேயு 4:6 வாசிக்கலாம். சீக்கிரமாக தேடி பைபிள் உட்கார்ந்துக்கிட்டு பேஜ் நம்பர் பார்த்துக்கிறீங்க. 2 தீமோத்தேயு 4:6 வாசிமா. ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். The Bible says பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். உட்கார்ந்த அடி, நின்ன அடி, வெளியே போனா அடி, கிராமத்துல போனா அடி, எங்க போனா அடி வாங்கினாரு. உடம்பெல்லாம் காயம், போங்களுக்கு சரீரமெல்லாம் காயம், உடம்பெல்லாம் வீங்கி போச்சு. முதல்ல காயம், சரித்திர காயம், அடி வாங்கி வாங்கி உடம்பெல்லாம் வீங்கி போச்சு. பானபலியா வார்க்கப்பட்டு போகிறேன். நம்ம சின்ன சொல்லே தாங்க மாட்டோம், அடி தாங்குவோம். என்ன சொல்லிட்டாங்க, என்னை கிள்ளிட்டாங்க, என்னை தொட்டுட்டாங்கன்னா இன்னும் உட்படல, இன்னும் சரியா ஆகலை, இன்னும் மனம் திரும்பல, நீங்க ரட்சிக்கப்பட இன்னும் வசனம் வாசிக்கிறோம். பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அப்படி என்ன அர்த்தம்? உடம்பெல்லாம் அடி, எங்க போனாலும் ஆனா ஒழித்து விட மாட்டேன். அடி வாங்குறேன், இயேசு விட மாட்டேன்.
அடி வாங்குற கர்த்தரை விட மாட்டேன், அடி வாங்குற தேவனுக்கு அவன் ஆயத்தமா இருக்கிறது. பவுல் விசேஷமா பத்திரம் கர்த்தரை மாத்திட்டார் சொன்னார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. வாழ்க்கை எப்படி வச்சிருக்கீங்க? வந்திருக்கு பெரியமா இருக்கீங்களா? இதை வந்து பொருள் இருக்கீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். நிறைய பேர் பாருங்க மாசத்துக்கு ஆராதனை வராங்க, மற்ற சரிசனம் தேவையில்லை அவங்களுக்கு. ஏன்னா அது தேவை, எங்களுக்கு டைம் இல்லை, வர முடியல. கர்த்தர் கணக்கே பாருங்க. நிறைய சொல்லுவோம், கொடுத்த ஜீவன் எதுக்கு, கொடுத்த உயிர் எதுக்கு? ஆண்டு கொடுத்த உயிர் உனக்கு. சண்டே சமயம் வந்து உட்கார்ந்து நீ கர்த்தரை ஆராதிக்கிறோம், கொடுத்த உயிர் அதுக்காகத்தான். டைம் பாஸ் பண்ற வேலை இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம், அது ஒரு காரணம், அது ஒரு காரணம். காரணம் உட்காண்டே இருக்கு. கர்த்தர் சீக்கிரம் வர போறாரு, கர்த்தர் சீக்கிரம் வர போறாரு. வந்தவர்கள் பாக்கியவான்கள், வந்தவர்களும் பாக்கியவான்கள், இந்த வார்த்தைகளும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக சேர்ந்த வாழ்க்கையில கர்த்தர் தெரிய செய்வார். அதில் பரலோகம் போகணும் ஆசை இருக்கு, ஆசை எல்லாம் வரைக்கும் சர்ச்சை வரணுங்க. தேவசம் உட்காரணம் வந்து ஆராதிக்கிற கர்த்தரை பயன்படுத்தணும். அதுதான் கர்த்தர் ஜீவன் வச்சு அவனுக்கு வீட்டில் உட்காந்து காசு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் வர முடியல, டைம் இல்லை, தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லக்கூடாது. நான் கர்த்தர் கணக்கு கேட்பேன். வராது பாருங்க, தெரியாது 9 மணிக்குள்ள வர பாருங்க. ஜாஸ்தி அவசரம் பஸ் ஏறி வர இருப்போம், பஸ் ஏறி வர இருப்போம். பார்த்துங்க பேசலாம். பலியா ஒரு விரும்புகிறேன், பலியாமா தனி சப்ஜெக்ட். மற்றபடி வேஸ்ட், தூக்கி ஜோம் வேஸ்ட். பட் சேஞ்ச் பண்ணாமல் இருந்து வேஸ்ட். சட்டையை மாற்றுறோம், தலையை மாற்றுறோம், ஃபேஷியல் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். அவங்களுக்கு மாத்திரையே நோ சேஞ்ச் ஒரு ஆர்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. மாற்றிக்கொள்ளுங்க, ஆசிரியமாக இருப்பீங்க. இல்லையா சொல்லுங்க போதும். என்ன சத்தியம்? மற்ற பாஸ்டர்லாம் ஹாய் ஹாய் பிரைஸ்லாம் கத்தனை உயர்த்த போகிறார். இந்த கதையே பிரைஸ்லாம் இந்த பொழுதுக்கு மேல வேண்டாம். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே வேணாலும் பிரசாரம் பண்ணுவோம், எங்கே வேணும் எங்கே வேணாலும் பேச யாரும் வேட மாட்டேன். சத்தியம் தான் கத்திரி ஸ்தோத்திரம். ஏற்றுகள் போயிட்டே இருக்க அவ்வளோதான். பிரைஸ்லாம் இல்லையா சொல்லுமா உயர்த்தி அல்லேலூயா கை மேல உயர்த்தி அல்லேலூயா. இல்லை போகாதே பாத்திரம் நான் விரும்ப பாரில்லையே, நல்ல பிதா